இப்படை வெல்லும் படத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். ஹீரோவா உதயநிதி ஸ்டாலின், ஹீரோயினா மஞ்சிமா மோகன் நடிச்சிருக்க. கூடவே ராதிகா, டேனியல் பாலாஜி, சூரி, ஆர்கே சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் கௌரவ் நாராயணன் இயக்கியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி கதை சுருக்கத்தை பார்ப்போம். ஹீரோ உதயநிதி தன்னுடைய அம்மா ராதிகா தங்கைகள் திருவண்ணாமலையில் இருக்க, இவர் மட்டும் சென்னையில் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்கே சுரேஷின் தங்கை மாஞ்சிமா மோகனை உதயநிதி காதலிக்கிறாரு. இந்த காதல் பிடிக்காதனால ஆர்கே சுரேஷ் இந்த காதலை பிரிக்கிறதுக்காக பல வழிகளை முயற்சி செய்கிறாரு. இருந்தாலும் 30 நாட்கள் முடிந்து அடுத்த நாள் ரகசிய திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ஒருவரையொரு 30 நாள் பார்க்காம இருக்காங்க. கல்யாணத்தன்று மாஞ்சிமா மோகன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தன்னோட நண்பர்களோட கிளம்பி வர்றாங்க. அதே நாள் உதயநிதியும் தன்னோட கல்யாணத்துக்காக தன்னோட ரூம்ல இருந்து கிளம்பி வர்றாரு. அப்போ தீவிரவாதியான டேனியல் பாலாஜிக்கு உதவியதாக சொல்லி போலீஸ் சூரியையும் உதயநிதியும் கைது செய்து, அதனால உதயநிதி மஞ்சிமா மோகனோட கல்யாணம் தடைபடுது. தொடர் முயற்சியால் மாஞ்சிமா மோகன் உதவியோட உதயநிதியும் சூரியும் தன்னுடைய அறிவு கூர்மையால தான் நிரபராதின்னு நிரூபிக்கிறாங்க. அதோட தீவிரவாதியான டேனியல் பாலாஜியை பிடிச்சி சென்னையை பாம் பிளாஸ்ட்லேருந்து காப்பாற்றுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய. இது வரைக்கும் கதை சுருக்கத்தை பார்த்தோம். இப்போ இப்படை வெல்லும் படத்தின் சிறப்புகளை பார்க்க போகிறோம். ஹீரோ உதயநிதி முழுநீள ஆக்ஷன் சேசிங் சீனில் நடிச்சிருக்காரு. வில்லன்களான டேனியல் பாலாஜி, ஆர்கே சுரேஷுடன் மோதும் சண்டை காட்சிகள் யதார்த்தம். இயக்குனர் கௌரவ் நாராயணன் இந்த படத்தை இயக்குவதோடு போலீஸ் அதிகாரியாகவும் நடிச்சிருக்காரு. திரைக்கதையில் பல திருப்பங்களை வைத்திருக்காரு. குறிப்பாக யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் காட்சி படத்தின் பலம். தமிழ் சினிமாக்களில் இதுவரை அதிகம் பார்த்திடாத பல ஷாட்டுகள் படத்திற்கு பிரமிப்பு தருது. டி இமான் இசையில் யார் கண்ணும் தீண்டாத தீ ஒன்றிலே பாடல் புதுமையான மேக்கிங். இந்த பாடலுக்கு உதயநிதியின் டான்ஸும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதே போல இந்த படத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால படத்தை தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த மக்களின் கருத்துக்களை இப்போ பார்ப்போம். பயங்கரமாக இருக்கல, வேற லெவலில் இருக்குது. மஞ்சிமா மோகன் செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் வேற லெவல். நீங்கள் வேணா பாருங்க. தலைவர் வரைக்கும் வேற அவரோட சொந்த பேனரில் நடிச்சு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து லைக்கா பேனரில் நடிச்சிருக்காரு. படம் சுத்தமாக அப்படியே பயங்கர வேற லெவலில் இருக்குது. மக்கள் நாயகன் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். படம் நல்லா இருக்குது. படத்தை பற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைண்ணா. நல்லா இருக்கு, சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. படம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. நம்மளது விட்டு இப்படை வெல்லும். எந்த பொழுதுல எந்த இடத்துல எப்பொழுதும் வெல்லும். எங்கள் அண்ணா வந்து இப்படை இல்லை எப்படையாக இருந்தாலும் வெல்லுன்றதை நிரூபிச்சிருக்காரு இந்த படம் மூலமாக. கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். எங்கள் ஹீரோக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியான படம். இனிமேட்லேருந்து அடுத்ததுக்கு ஒரு உதாரணமாக சொல்லிட்டாரு நிமிருன்னு. நாங்கள் இனிமேல் நிமிர்ந்து நடப்போன்றதை அவர் உறுதிப்படுத்தி. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி.